வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்செட் 2014 ஓடியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன பார்க்கலாம். த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஆஃப் tan inverse ஆஃப் எக்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதில் கிவன் வேல்யூ என்ன இருக்குது, ஒய் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஆஃப் tan inverse ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை மாதிரி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். டிஃபரன்ஷியேஷன் பண்ணனாகும் dy by dx ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸுக்கு ஃபார்முலா சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ்னு வரும். அப்போ சீக்கண்ட் ஆஃப் tan inverse ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டேன் ஆஃப் tan inverse ஆஃப் எக்ஸ் வந்துடும். எங்கே அந்த tan inverse ஆஃப் எக்ஸ் என்ன பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ணனாகும் 1/1 + x ஸ்கொயர் வந்துடும். ஓகேங்களா, இதில் tan inverse கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்கும், எக்ஸ்னு வரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு tan inverse ஆஃப் எக்ஸ் டிவைட் பை 1 + x ஸ்கொயர்னு மாறிடும். ஓகேங்களா, இப்போ இந்த 1 + x ஸ்கொயர்டை ஆப்போசிட் கொண்டு போனாகும் 1 + x ஸ்கொயர் இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு xyன்னு வந்துடும். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஷன் x dy மைனஸ் y dx டிவைட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அப்படி சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த ஆப்ஷனில் இருக்க டிஃப்ரென்சியேஷன் வேல்யூ தான் இந்த கொஸ்டின் இருக்கிறது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன்னு எடுத்துக்கலாம். இட் இஸ் டி ஆஃப் tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஒய்னு எடுத்துக்கலாம். இப்போ tan inverse ஆஃப் எக்ஸுக்கு என்ன டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா 1/1 + x ஸ்கொயர்டு. இல்லை எக்ஸுக்கு பதிலாக இருக்குது x பை ஒய்ன்னு இருக்குது. அப்போ ஃபார்ம் அப்படியே ஒன்று போகணும் 1/1 + x பை ஒய் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இல்லை x பை ஒய்ங்கிறது செகண்ட் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். அது எப்படி இருக்குது அப்படின்னா u பை v ஃபார்மெட்டில் இருக்குது. அதுதான் டிஃப்ரென்சியேஷன் பண்ணனாகும் y dx மைனஸ் x dy டிவைட் பை y ஸ்கொயர் வந்துடும். ஓகேங்களா, இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்க. இப்போ நாகும் 1/y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை y ஸ்கொயர் வந்துடும். y ஸ்கொயர் மேலே போச்சுன்னா ஆகும் y ஸ்கொயர் டிவைட் பை y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே y dx மைனஸ் x டிவைட் பை y ஸ்கொயர் வந்துடும். இப்போ y ஸ்கொயர் கேன்சல் ஆச்சு மீதினா இருக்குது y dx மைனஸ் x டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். பட் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது அப்படின்னா x dy மைனஸ் y dx டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், tan inverse ஆஃப் x பை ஒய்க்கு பதிலாக tan inverse ஆஃப் y பை எக்ஸுக்கு நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே மாறிடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் tan inverse ஆஃப் y பை எக்ஸுங்கிறது என்னன்னா இங்கே yக்கு பதிலாக எக்ஸ் போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக y போடுங்க. அப்போ என்ன ஆகும் x dy மைனஸ் y dx டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் வந்துடும். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பி தான் இது கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் sin x cos y dy plus cos x sin y dx ஈக்குவல் டு 0 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ப்ளஸில் இருக்க வேல்யூ ஆப்போசிட்டில் கொண்டு போனால் மைனஸில் வந்துடும். அப்போ என்ன ஆகும் sin x cos y dy ஈக்குவல் டு மைனஸ் cos x sin y dxன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ எல்ஹெச்எஸ்ல டிஒய்ன்னு இருக்கிறதுனால ஒய் டேர்ம் எல்லாமே எல்ஹெச்எஸ்ல வைங்க. அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்ல டிஎக்ஸ்ன்னு இருக்கிறதுனால ஆர்ஹெச்எஸ்ல எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே ஒன்றா கொண்டு வாங்க. அதான் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். அப்போ என்ன பண்ணலாம், காஸ் ஒய் டிவை அப்படி வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் ஒய் உள்ள டேர்ம்னா சைன் ஒய் ஆப்போசிட்டில் கொண்டு வந்துச்சு அப்படின்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது டிவைடில் வந்துடும். மைனஸ் அப்படி வச்சுக்கலாம். காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஆப்போசிட்டில் எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குன்னா சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. அது ஆப்போசிட்டில் கொண்டு வந்தனால டிவைட் சைன் எக்ஸ் வந்துடும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்னா வேரியபிள் செப்பரபிள் பண்ண பிறகு இன்டெகிரேஷன் போகணும். அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு போட்டு இன்டெகிரேஷன் பண்ணுங்க. என்ன ஆகும், இன்டெகிரல் காஸ் ஒய் டிவைட் பை சைன் ஒய் இது டிவைன்னு வந்துடும். ஈக்குவல் டு மைனஸ் இன்டெகிரல் காஸ் எக்ஸ் டிவைட் பை சைன் எக்ஸ் இது டிஎக்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா, காஸ் டிவைட் பை சைன் என்னது காட்னு வந்துடும். தேர்ஃபோர் இன்டெகிரல் காட் ஒய் டிஒய் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெகிரல் காட் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்துருச்சு. அப்போ இன்டெகிரல் காட் ஒய்க்கு என்ன ஃபார்முலானா லாக் சைன் ஒய். அதே மாதிரி இன்டெகிரல் காட் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா மைனஸ் லாக் சைன் எக்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா, ப்ளஸ் லாக் சி இங்கே மைனஸ் இருக்கிறதா நம்ம இடத்துல மைனஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு லாக் சைன் ஒய் மைனஸ் லாக் சைன் எக்ஸை இங்கே ஆப்போசிட்டில் கொண்டு வந்தாலும் ப்ளஸ் லாக் சைன் எக்ஸ்னு வந்துடும். இப்போ லாக் ஆஃப் எம் ப்ளஸ் லாக் ஆஃப் என்னென்ன வரும், லாக் ஆஃப் எம் இன்ட்டு என்னென்னு போடலாம். அப்போ லாக் ஆஃப் சைன் எக்ஸ் சைன் ஒய் ஈக்குவல் டு லாக் சின்னு வந்துடும். ரெண்டு போட்டு லாக் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கும் சைன் எக்ஸ் சைன் ஒய் ஈக்குவல் டு சின்னு வந்துடும். ஓகேங்களா, இது ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. அதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். அதாவது த சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy பை dx ஈக்குவல் டு 1 + y ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுவும் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் தான். இப்போ கிவன் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ dy நியூமரேட்டரில் இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ்ல y டேர்ம் கொண்டு வந்துடுங்க. இந்த dx ஆப்போசிட்டில் கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆகும், டிவைடட் பை ஆப்போசிட்டில் 1 + y ஸ்கொயருங்கிறது y டேர்ம் இருக்குது. இந்த y டேர்ம்ஸை ஆப்போசிட்டில் கொண்டு வந்தால் டிவைடில் வந்துடும். அப்போ அங்கே dy டிவைட் பை 1 + y ஸ்கொயர் வந்துடும். எக்ஸ் இன்ட்டு இங்கே டிஎக்ஸ்னு மாறிடுச்சு. இப்போ ஒய்யில் ஒரு கூட்டு கொண்டு வந்தாச்சு, எக்ஸில் ஒரு இன்டெகிரல் dy டிவைட் பை 1 + y ஸ்கொயர் வந்துடும். ஈக்குவல் டு இன்டெகிரல் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா tan inverse ஆஃப் ஒய்னு வந்துடும். எக்ஸ் இன்டெகிரேஷன் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வந்துடும். ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு tan inverse இங்கிட்டு போச்சுன்னா tan ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் சின்னு வந்துடும். இதுதான் அதனுடைய ஆன்சர்.
ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபார் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx equal to x squared y with condition that y equal to 1 at x equal to 0. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் செப்பரேட் மெத்தட் தான். இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துறாங்க y equal to 1ன்னு சொல்லியிருக்காங்க. எப்போனா x equal to 0 இருக்கும்போது அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோட சொல்யூஷன் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ எப்பொழுதுமே வேரியபிள் செப்பரேட் மெத்தட்லேயே இது நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. அப்போ என்ன ஆகும்? dy divided by dx equal to x squared into yங்கிறதுல dyங்கிற நியூமரேட்டர் இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ் பார்ட்டில் என்ன பண்ணுறீங்க? y டேர்ம் கொண்டு வந்துடுங்க. இந்த dx ஆப்போசிட்டில் கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். அப்போ நான் dy divided by y equal to x squared dxன்னு வந்துடும். இப்போ y எல்லாம் x எல்லாம் ஒரு பக்கத்து செப்பரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இன்டகிரேஷன் பண்ணணும். இப்போ இன்டெக்ரல் dy divided by y equal to இன்டெக்ரல் x squared dx வந்துருச்சு. இப்போ இன்டெக்ரல் dy by divided by yனா log yன்னு வந்துடும். x ஸ்கொயர் இன்டெகிரேஷன் பண்ணால் x³ by 3ன்னு வந்துடும் ப்ளஸ் சின்னு வந்துருச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருவாங்க? y equal to 1ன்னு சொல்லியிருக்காங்க. எப்போனா at x equal to 0 இருக்கும்போது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த கிவன் ஈக்குவேஷனில் அதாவது கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் நம்பர் 1ல் எக்ஸுக்கு போல 0வும் ஒய்க்கு போல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? log 1 equal to 0³ by 3 equal to cன்னு வந்துருச்சு. log 1ஓட ஆன்சர் 0. therefore c ஓட வேல்யூ 0. therefore ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னா log y equal to x³ by 3 plus cன்னு வந்துருச்சு. that is log y equal to x³ by 3. therefore y equal to log ஆப்போசிட் போச்சுன்னா e பவரில் வந்துடும். e பவர் ஆஃப் x³ by 3ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ x³ by 3னா இதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். the solution of the differential equation x squared dy by dx plus 2xy minus x plus 1 equal to 0 given that at x equal to 1, y equal to 0 is option 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ கிவன் ஈக்குவேஷன் எழுதியான பிறகு இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது x ஸ்கொயர் dy by dx ப்ளஸ் 2xy மட்டும் எல்ஹெச்எஸ் வச்சுக்கலாம். மீதி இருக்க அந்த எக்ஸ் மட்டும் உள்ளதை ஆப்போசிட்டில் கொண்டு போங்க. அப்போ நாகும் எக்ஸ் மைனஸ் 1 வந்துடும். ஓகேங்களா? இதுக்கப்புறமேட்டு dy by dx முன்னாடி இருக்க அந்த எக்ஸ் ஸ்கொயர்டை எல்லா டேர்மும் டிவைட் பண்ணாகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் dy by dxன்னு வந்துடும் ப்ளஸ் 2x ஸ்கொயர் by x ஸ்கொயர் வந்துடும் ஈக்குவல் டு x மைனஸ் 1 by x ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேங்களா? இதில் எக்ஸை காமனாக கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா dy by dx ப்ளஸ் 2x into y ஈக்குவல் டு x மைனஸ் 1 by x ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு. இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. பிங்கிறது என்னதுன்னா இட்ஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் க்யூங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா y into if ஈக்குவல் டு இன்டெக்ரல் q into if into dx ப்ளஸ் c. இதுதான் சொல்யூஷன். இப்போ இதில் ஐஎஃப்ங்கிறது என்ன சொன்னால் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபார்முலா இ பவர் இன்டெக்ரல் pdx. அதான் ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, இப்போ ஜென்ரல் ஃபார்முக்கும் நமக்கு கிடைச்ச ஃபார்முக்கும் கம்பேர் பண்ணும்போது பிங்கிறதுனால 2/xன்னு வருது, க்யூங்கிறது x மைனஸ் 1 by x ஸ்கொயர்னு வருது. ஓகேங்களா? அதை எழுதி வச்சுக்கலாம். முதல்ல இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இ பவர் இன்டெக்ரல் pdx. இப்போ இ பவர் இன்டெக்ரல் பிக்கு போல 2/x into dxன்னு போட்டாச்சு. இதில் 2ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டாலும் ஆகும் இ பவர் 2 இன்டெக்ரல் dx by xன்னு வந்துடும். dx by xனா ஃபார்முலா அது log x. அப்போ இ பவர் 2 into log x வந்துடும். லாக் முன்னாடி இருக்க அந்த 2வை மேலே கொண்டு போயிட்டா ஆகும் இ லாக் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இ லாக் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சொல்யூஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது y இன்ட்டு ஐஎஃப், ஐஎஃப்க்கு போல எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூங்கிறதுனாது எக்ஸ் மைனஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஐஎஃப், ஐஎஃப்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா? இப்போ இருக்க இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? இன்டெக்ரல் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்துடும். இப்போ இதை நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணாகும் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒய் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா கிவன் வேல்யூ என்ன கொடுத்துருவாங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் நம்ம அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணணும் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக 0 போடுறீங்க, அப்போ 0 வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறீங்க, 1 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்டு பை 2 மைனஸ் 1 ப்ளஸ் சின்னு வந்துடும். இப்போ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா சியோட வேல்யூ 1/2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ அகைன் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. therefore y x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு x ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/2ன்னு வந்துடும். ஆனால் கொஸ்டினில் ஆன்சர் அப்சல்யூட்னா ஒய்யோட வெளியே தான் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதால் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ நாங்கள் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/2 எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இதில் காமன் டைம் கேன்சல் பண்ணுறோம்னா ஒய் ஈக்குவல் டு 1/2 மைனஸ் 1/x
ப்ளஸ் 1/2x². இதுதான் அந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, சால்வ் ஃபார் y if d²y/dt² plus 2dy/dt plus y equal to 0 with y of 0 equal to 1 and y dash of 0 equal to -2 அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து செகண்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷனு. அப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல கிவன் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ இது வந்து என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு CF கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் ரைட் சைடில் 0 இருக்கிறதுனால CF மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதான் அதனுடைய சொல்யூஷனு. அதில் y of 0 equal to 1 and y dash of 0 equal to -2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். தட் இஸ் m² + 2m + 1 equal to 0ன்னு வந்துடும். இப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணிங்க அப்படின்னா m equal to -1 and -1ன்னு வந்துடும். அதாவது ரூட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபார்முலானா e power -t × at + bன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் சொல்யூஷன் என்ன வரும், y equal to CF. இப்போ கண்டுபிடிச்ச CF சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore y equal to e power -t × at + bன்னு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். given வேல்யூ என்னது, y of 0 equal to 1 and y dash of 0 equal to -2. ஓகேங்களா? அப்போ y லேருந்து y dash கண்டுபிடிங்க. therefore y dash of t equal to, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால uv ரூல் யூஸ் பண்ணுறீங்க. தட் இஸ் u power -t a × t டிவைஸ் பண்ணால் 1ன்னு வந்துடும். ப்ளஸ் பிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ என்ன ஆகும், a மட்டும் வரும். ப்ளஸ் at + b. நெக்ஸ்ட் e power -t டிஃபரன்ஸ் பண்ணாகும் e power -t × -1ன்னு வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ y of 0 equal to 1ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ tக்கு பதில் 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணணும் ஆகும் அப்படின்னா y of 0 equal to e power -0 × a × 0 ப்ளஸ் bன்னு வந்துடும். இப்போ சிம்பிளை பண்ணாகும் y of 0ங்கிறது 1ன்னு கொடுத்தாலும் 1 போட்டுங்க. e power 0 வெளியே 1, a × 0ன்னு 0 ப்ளஸ் b, therefore b equal to 1ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் y dash of 0 equal to -2ன்னு கொடுத்துருவாங்க. இப்போ tக்கு பதிலாக 0ன்னு ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், y dash of 0 equal to e power -0 × a ப்ளஸ் a × 0 ப்ளஸ் b × e power -0 × -1ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ y dash of 0ங்கிறது -2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் டேர்மு a மட்டும் வரும். செகண்ட் டேர்மில் b × -1 -bன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி பியோட வெளியே -1 +1 இருக்குது. அந்த வெளியே இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஆகும் -2 equal to a -1 வந்துடும். therefore a equal to -1ன்னு வந்துருச்சு. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னன்னா e power -t × at + b. இப்போ ஏக்கு பதிலாக -1 போடுறீங்க. அப்போ -1 × tன்னு வந்துடும். பிக்கு பதிலாக 1 போடுறீங்க, +1ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா e power -t × 1 - tன்னு வந்துடும். இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். The particular solution for the differential equation d²/dx² plus 3 × dy/dx plus 2y equal to 5 cos x சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா செகண்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருவாங்க. இதில் பர்டிகுலர் சொல்யூஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது, 5 cos x இருக்குது. அப்போ காஸ் ஏஎக்ஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், d²க்கு பதிலாக -a² சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் எழுதிக்கலாம். தட் இஸ் 5 cos x d² + 3d + 2ன்னு எழுதியாச்சு. இப்போ d²க்கு பதிலாக எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே இருக்குது 1ன்னு இருக்குது. therefore - × 1². அப்போ நாங்கள் -1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இதுக்கு d²க்கு அப்போ என்னாகும் 5 cos x -1 + 3d + 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இதுக்கப்புறமேட்டு 5 cos x / 3d + 1ன்னு வந்துருச்சு. இப்போ நியூமரேட்டரில் காசு இருக்கிறதுனால எகைன் d²க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணணுமே ஒழிய இங்கே dன்னு இருக்கிறதுனால இதனுடைய டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கோ அதனுடைய காஞ்சுகேட்டால் மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 3d + 1 காஞ்சுகேட் என்னன்னா 3d - 1. இப்போ மேலே மல்டிப்ளை பண்ண ஆகும் 3d - 1 × 5 cos x / 3d + 1 × 3d - 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ மேலே இருக்க டேர்மை எல்லாரும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3d × 5 cos xனாலும் 15d cos x வந்துடும். நெக்ஸ்ட் -1 × 5 cos xனா -5 cos x / கீழே நான் இருக்குது a + b × a - b ஃபார்மெட்டு. அப்போ என்ன ஆகும் a² - b². அப்போ என்ன ஆகும் 9d² - 1ன்னு வந்துடும். எகைன் என்ன பண்ணுறீங்க, d²க்கு பதிலாக -1² சப்ஸ்டிட் பண்ணால் தட் இஸ் -1ங்கிற சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும் 15 × d cos xங்கிறது என்னது -sin x வந்துடும். -5 cos x அப்படி எழுதியாச்சு. இப்போ டினாமினேட்டரில் 9 × -1 -1ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ சிம்பிளை பண்ண ஆகும் -15 sin x -5 cos x / -10ன்னு வந்துடும். இப்போ அந்த -10 ஃபஸ்ட்டு டேர்ம் கொண்டு போனால் ஆகும் -, கேன்சல் ஆகிடும். தட் இஸ் 1.5 sin xன்னு வந்துடும்.
செகண்ட் டேர்ம் கொண்டு போகும்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். 5/10ங்கிறது 0.5 வந்துடும், இன்ட்டு காசஸ்ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது 1.5 சைனஸ், அப்போ 1.5 சைனஸ் இருக்குது, ப்ளஸ் 0.5 காசஸ், அப்போ 0.5 காசஸ், அதாவது ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.